கண்ணு கட்டுதே. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாள இந்த நாளே. முத்தே முத்தே கண்ணாலதான் சுத்தி வந்தேன் பின்னாலதான். என்னாச்சு பய உள்ளுக்கு? ஏதோ தப்பு பண்ணிட்டியா? 40 வயசுல ஆடுற ஆட்டமா இது? 80லயும் ஆடுவோமட்டி. அதானே, அது ஆடலாம், தப்பு இல்ல. ஆனா பய ஊழல் எதையோ சமாளிக்கிறதுக்கு தான் ஆடுது. அத்தை அப்ப பெருசா ஏதோ பண்ணிருக்காள்வே. வட்டிலா உண்மை சொல்லுங்க, என்னட்டு தப்பு பண்ணினிய? நீ சொன்ன அடிப்பட்டி. அப்பா எதையோ மறக்கிறதுக்கு தான் ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கியா, அப்படிதானே? ஆமாட்டி. அத்தி பையனே பெருசா பண்ணிருக்கும் போலுக்க. என்ன தப்பு பண்ணிய? பரவாயில்ல, நான் மன்னிச்சிட்டேன், சொல்லுங்க. மன்னிப்பத்துக்கு குப்பையில போடு. வா, மன்னிப்பு எங்களுக்கு எதுக்கு? அத்தி பையன் என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேக்காளே. எனக்கு மண்டே வெடிச்சிரும் போல இருக்க. என்ன தப்பு பண்ணினிய சொல்லுங்க பாப்போம். அதான் வாங்கிட்டு சொல்லி என்ன ஆப்போது. நாங்க இன்னைக்கு என்ன பாடுபட போறோமோ தெரியலையே. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீலோ? ஆமாட்டி, இப்ப எப்படி சமாளிக்கன்னு தெரியலட்டி. அதுக்கு தான் சொல்லுதே என்கிட்ட சொல்லுங்கன்னு. நீங்க தான் சொல்லவே மாட்டீங்கல. உன்கிட்ட சொன்னு வச்சுக்கைய, நீ உத்தர தாண்டவ ஆடிடுவ, அவ்வளவுதான். அத்தி, அப்ப ஏன் மடியில தான் அவளை கை வச்சிருக்காளுவே? என்ன ஏதோ வில்லங்கமா பேசுன மாதிரி இருக்குது. இது எதனால சொல்லுங்கட்டி, எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும் போல இருக்கு. அம்மா, நான் வந்துட்டேன். சப்பா, இவ்வளவு வேற விஷயத்தை சொல்லாம ஆடிட்டு இருக்காளுவே. எனக்கே நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குது. இதுல நான் பெத்தது வேற. டண்டன் நக்கட நக்கட நகுன் டண்டன் நக்கட நக்கட நகுன் டண்டன் நக்கட நக்கட நகுன் டண்டன் நக்கட நக்கட நகுன். அம்மா ஆட, நான் கொட்டடிக்க. அம்மா நீங்களும் ஆடுங்கம்மா. ஆடுறேன்டா, ஆடுறேன். உண்மையை சொல்லுங்க, செந்து வேற என்ன பண்ணனிய? தமிழக்கா வந்துட்டல என் சிங்க குட்டி வந்துட்டல. இப்படி கேட்டதுக்கான வேலை கிடைச்சிரும். தைரியமா இரு. விஷயமே என்னன்னு சொல்லல, நான் எதுக்கு தைரியமா இருக்கணும்? நாங்க முதையே சொன்னா உனக்கு நிஜமாவே நெஞ்சு வலி வந்துருமட்டி. அப்படின்னா டண்டன் நக்கட 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 டண்டன் நக்கட 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 டண்டன் நக்கட 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 டண்டன் நக்கட டண்டன் நக்கட. ஏமா ஒரே தப்பு போடாதீங்க. மாத்தி மாத்தி பண்ணல. டண்டன் நக்கட 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 டண்டன் நக்கட 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 டண்டன் நக்கட நக்கட நக்கட. வீட்ல யார் ஆடுனாலும் சரி, முதல்ல இந்த கொட்டை தூக்கிட்டு ஓடி வந்துருதான். இதுக்குதான் இதை அடம் பிடிச்சு வாங்கி வச்சிருக்கேல நீ. தமிழக்கா கணக்காம வா. யார் ஊருக்கு கணப்பா? அப்படி என்ன விஷயம் தான் சொல்லுங்க, கூப்பிடுற. கிட்ட வந்து சொல்லே. சோதிக்கிறதுக்குனே எல்லாம் வருது. எங்கடா? பக்கத்துல தானே நிக்க. அது என்ன தூரத்துல நிக்கிற மாதிரி? யமா யமா அப்படிங்க. யமா உங்க பண்ண தெரியுமா? பின்னாடி ரெண்டு ஆடிக்கிட்டு இருக்காள்வே. அப்ப விஷயம் ஏதோ பெருசா இருக்குது. என்னடா சொல்லு. அத்தடி மீனா வந்துட்டாளோ? மாட்ட போறோம் தமிழே. மாட்ட போற இல்ல, மாட்டிக்கிட்டோமட்டி மாட்டிக்கிட்டோமட்டி. குரு குரு குருன்னு பாக்குறாளே. பெரிய சம்பவமா பண்ணிருக்காளே. அதிலும் குறிப்பா யார் சம்பந்தப்பட்டது என்னமோ பண்ணிருக்காளே. மீனா நீ எப்ப வந்த? நான் வந்து 35 வருஷம் ஆயிட்டு. என்ன அம்மா போச்சடி. வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருடா. மீனா குட்டியம்மா, நீங்களும் டான்ஸ் ஆடுங்க மீனா குட்டியம்மா. அட நான் பெத்த மவனே, என்ன சூடில இருக்கோம் எம்மா டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. டண்டன் நக்கட நக்கட நகுன் டண்டன் நக்கட நக்கட நகுன் டண்டன் நக்கட நக்கட நகுன். என்ன விஷயம் மீனா குட்டி? இங்க யார் நடவடிக்கையும் சரியில்லையே. என்னமோ பெருசா பண்ணிருக்கியே, என்ன சொல்லுங்க. ஒண்ணுலமா, உங்க வண்டி காணல. என்னடா சொன்ன? உயிரே உயிரே, எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு. ஓடுனா மட்டும் என்ன விடவா போற? நான் பெத்த மவனே, மறுபடி சொல்லு. ஏமா உங்க வண்டி தொலைஞ்சு போச்சு.
தப்பிச்சிரு தமிழே, வசமா மாட்டிக்கிட்ட. பாக்குறாளே அத்தி. எப்போ தொலைச்ச, எப்படி தொலைச்ச, எங்க கொண்டு போன, என்ன நீ தொலைச்சிட்டு வந்த? ரேஷன் கடைக்கு தான் வட்டி போன, வண்டியை நிப்பாட்டிட்டு சாவி எடுத்துட்டு சீனி வாங்கலாமேன்னு உள்ள போயிட்டேன் மட்டி. நம்பி வண்டியை விட்டுட்டு போனேன் மட்டி. திரும்பி வந்து பார்த்தா பெரிய ஆதச்சு, வண்டியை காணல. 2 கிலோமீட்டர் நடந்தே வந்த தெரியுமா? சீனி வேற 3 கிலோ சீனி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நடந்தே வந்த தெரியுமாட்டி. வண்டி யாரோ தூக்கிட்டாவட்டி. நீ டியூ கட்டாம வச்சிருந்த பத்தி அது தெரிஞ்சே தூக்கிட்டாவட்டி. பாரு வச்சி டியூ தான் கட்டல, லைசென்ஸ் யாரும் எடுத்து வச்சிருக்கலாம்ல, அவசரத்துக்கு உதவி இருக்கும். இப்போ அதுவும் போச்சு. வண்டிய பறி கொடுத்துட்டு வந்துட்டு என்ன பக்கம் கலையா விட்டுட்டு இருக்க? டியூ கட்டலனா? டியூவே கட்டல, வேற எதுக்கு லைசென்ஸ் எடுக்கணும்னு நான் விட்டுட்டேன். அதுக்காக வண்டிய பறி கொடுத்துட்டு வந்துருவியா? இல்ல, உனக்கு அந்த வண்டி மேல எப்பவுமே ஒரு கண்ணு. சரி அதை விடு. எலி காயலாம், எலி புழுக்க எதுக்கு காயுது? நீ வண்டிய பறி கொடுத்துட்ட, அதனால ஆடி சமாளிக்க இந்த செம்போல் எதுக்கு ஆடிக்கிட்டு இருக்கா? வண்டி சாவி எடுத்து கொடுத்ததே அவியதானே? மன்னிச்சிருட்டி, தெரிஞ்சோ தெரியாமலோ எடுத்து கொடுத்து விட்ட பட்டி. நீதான் வீட்டுல இல்லையேன்னு வண்டி சாவிய நம்பி எடுத்து கொடுத்து விட்ட. இங்க பாரு, நான் கொடுத்த சாவிய கொண்டு வந்துட்டா, வண்டியை தான் கொண்டுட்டு வரல பாத்துக்க. இங்க பாரு, யாமெல்லாம் கோபப்படாத. வண்டியை தொலைச்சது தமிழ், சாவிய கொடுத்தது நான் தான். ஆனா சாவிய கொண்டு வந்துட்டா, வண்டி தான் தொலைச்சிட்டா. வெந்த புண்ணும் ஆறிடுமா, வேதனை தான் தீர்ந்திடுமா. இறக்கப்பட்ட மீனா, அவளை முடிச்சிட்டு ஒன்னிய முடிக்க சொல்லு. வண்டியை எப்படி தொலைச்ச? தொலைக்கல மீனா, விட்டுட்டு போனேன், யாரோ சுட்டுட்டாங்க. நெஞ்சம் என்னும் கூடு, அதில் நெருப்பு வைத்ததாறு. துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு? கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீரு. கடவுள் போட்ட கோடு, அதை திருத்த போவதாரு? வெந்த புண்ணும் ஆறிடுமா, வேதனை தான் தீர்ந்திடுமா. உங்ககிட்ட இப்படிலாம் பேசின காரியத்துக்கு ஆவாது. மேல பாரு. அடியே மொளே, நீ எந்த சில்லாவுக்கு போனாலும் சரி, என்கிட்ட அடி வாங்காம தப்பிக்கவே முடியாது. மரியாதையா கீழே இறங்கி வந்துரு. நானா அடிச்சா கொஞ்சம் தான் விழும். நான் விரட்டி அடிச்சா அவ்வளவுதான், பாத்துக்க. மரியாதையா 2 பேரும் கீழே இறங்குங்க. வண்டி விட்டு அடுத்து எனக்கு காமிங்க, நான் போய் தேடிட்டு வரேன். ஐ அம் வெரி சாரி. ஓய் மீனா குட்டி, ஓய். கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா நீ தான் மாட்டிக்கிடுவ. லைசென்ஸ் இல்ல, இன்சூரன்ஸ் இல்ல, பிசிஓ இல்ல, ஒண்ணுமே இல்ல. வண்டியக்காரன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் ஜெயில போய் மாட்டிக்கிடாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சாத்த வண்டி போனா போட்டுனே விட்டு தள்ளு. நல்ல நேரம் சொன்ன மீனா குட்டி, இல்லைன்னா நான் அவசரப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன். நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். பரவாயில்ல, நான் போய் என் தம்பி கிட்ட சொல்லுவேன், அவனை தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பானுவேன். உனச்சு வசப்பட்டு பொண்ணு திருட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாத, உள்ள தூக்கிச்சு நாடம் கட்டி விடுவான். ஆமா, அவன் விக்கி இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லி அவன் கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா அவனும் திருட்டு போய் தானே கரெக்டா கண்டுபிடிச்சு தந்துருவான். மீனா, உனச்சு வசப்பட்டு விக்கி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாத, உள்ள தூக்கிச்சு நாடம் கட்டிடுவான். அவன் ரொம்ப நேர்மையானவன், யோக்கிய சிகாமணி. அவன் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துறாத, பொண்ணு திருட்டு போய் குடி. அவன் தான் இங்க வேற நீங்க கேட்டு சொல்லல, தெரியாம சொல்லிவிட்டேன். நான் எப்ப திருட்டு போயிட்டு சொன்னாலும் நீ வந்து நின்றுத, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ரவுடி மாதிரி முடிச்சிட்டு கதை சொல்லிவிட்டேன். எங்க முத சொன்னதை திருப்பி சொல்லு. அது வந்து மீனா உனச்சு வசப்பட்டு விக்கி என்ற விக்னேஷ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துறாத, தூக்கி உள்ளச்சில அடம் கட்டிடுவாரு சொன்ன. இதுக்கு பேர் தான் வாயை கொடுத்து புண்ணாக்கிடுதுங்கதோ. அத்தி, நான் இந்த நாட்டுக்கு வரலப்பா, என்ன விட்டுருங்க. இங்க பாரு விக்கி, நான் உன்னை திருட்டு போயிலன்னு சொல்லவும் இல்ல, அதை நீ கேட்கவும் இல்ல, நான் வரவும் இல்ல, நான் இங்க நிக்கவும் இல்ல, புரியுதா? இங்க வாய, கொஞ்சம் பக்கத்துல வாய. வந்தா நீ அடிப்ப. நீ வரட்டாலும் அடிப்ப.
திருட்டு பைய ஓடுத மட்டும் நான் விட்டுருவேன் நினைச்சிட்டியா? டேய் அக்கா வண்டியோட சுட்டுட்டான்டா. அது தயவு செய்து வண்டின்னு சொல்லாதக்கா. அது வண்டியே இல்ல. எடுத்தவன் எடுத்த இடத்துல கொண்டு விட்டுட்டு போயிருப்பான். வேணாலும் போய் பாருங்க. எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? அன்னைக்கு அவசரத்துக்கு உன் வண்டி எடுத்துட்டு போனேன். 10 லிட்டர் பெட்ரோல் போட்டுக்க 10 கிலோமீட்டர் கூட போகல. அதை வச்சு நான் மாறடிக்க முடியாது. யானைக்கு கூட தீவனம் போட்டுலாம் உன் வண்டிக்கு போட முடியாது. எடுத்தவன் எடுத்த இடத்துல கொண்டு வச்சுட்டு போயிருப்பான். தூக்கிட்டாக்கா. சத்தியமா தான் சொல்றேன். உன் வண்டிக்குள்ள தீவனம் போட முடியாது. கொண்டுட்டு போய் தொலைச்சவளேன்னு சந்தோஷப்பட்டுக்கா. வீட்லயே இருந்தா துரு பிடிச்சிருக்கும். ஒரு துரும்புக்கும் ஆயிருக்காது. என்ன வேணாலும் சொல்லியிருந்தா கூட நான் தாங்கிருப்பேன்டா. ஆனா நான் கஷ்டப்பட்டு லோன் வாங்கி கட்டின பைக்க போய் சொல்லிவிட்டியாடா. சரிக்கா, ஸ்டேஷனுக்கு வந்தா முக்கியமான வேலை இருக்குது. ஏண்டா அவ என்ன உன் ஸ்டேஷன்லடா வேலை பார்க்க? வேலை இருக்குன்னு வந்து கூப்பிட வந்திருக்க. ஒரு சின்ன துப்பறிவு இருக்குது. அக்கா தான் நல்ல துப்பறிவாள. அதான் பொண்ணு கூட்டிட்டு சொல்லிருக்கான். வாக்கா. கால கொடுமைடா, கால கொடுமை. அவளுக்கு பொறாம. நீ வாடா நம்ம போவோம். இந்த மாலை ஏங்குது, கல்யாணம் கச்சேரி எப்போது? தோளுக்கா இந்த மாலை ஏங்குது, கல்யாணம் கச்சேரி எப்போது? ஏ ஆதிரா, என்ன இங்க உட்கார்ந்திருக்க? ஏ ஆதிரா, ஒண்ணுதான் கேக்குறேன். அத்தை, அவங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கல விருப்பம் இல்லையா? அட பாராட்டி, இன்னும் அழகா நடிச்சிட்டு இருக்கியாங்க. சொல்லுங்க அத்தை, அவங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா? ஆமா, விருப்பமே இல்லாம தான் இவன் மேல உசிரே வச்சிருக்கான். போவியா? அவனுக்கு ஒரு சின்ன வேலை பாக்கி இருக்கு. அதை முடிச்சிட்டு கல்யாணம்னு நினைக்கிறான். அவங்க வேலைக்கு எனக்கும் என்னத்த சம்பந்தம்? உன் மேல கொல்ல பாசம் வச்சிருக்கான். உன் கூட எப்படி இல்லாமோ வாழ்னு கனவு கண்டுட்டு இருக்கான். அப்பேற்பட்டவனே கல்யாணத்தை தள்ளி போடுறானா? அதை விட பெரிய காரணம் என்னமோ இருக்குது. இங்க பாராதிடா, உன்னை விட அவனுக்கு தான் உன் கூட சேர்ந்து வாழணும் ரொம்ப ஆசை. உன்னை விட காதலும் அவனுக்கு தான் அதிகம். உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னவனும் அவன் தான். உன்னை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்னு உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டவனும் அவன் தான். அவன் இப்பவும் உன் கூட தான் இருக்கா. நீ அவன் பாதுகாப்புல தானே இருக்க. பெறவு என்ன? பயமா இருக்குத. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, பயப்படாம இருன்னு. இந்த உலகத்துல உன்னை யாரு கைவிட்டாலும் அவன் கைவிட மாட்டான். என்னமோ தெரியலத்த, ஒரே பயமா இருக்குது. வீட்டுல அவ்வளவு பேரு சொல்லியும் இல்ல இப்ப முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. அவங்க வைராக்கியத்தை பார்த்தேன், அதான் பயமா இருக்கு. என்னைக்கும் முகத்துக்கு நேரா பேசுறவன் நேர்மையானவனதான் இருப்பான். உங்க அப்பா இருக்காரு, அன்னைக்கு அம்மா இருக்காங்கன்ட்டு அவன் மலுப்பலியே. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டானே. நேரத்துக்கு தகுந்த மாதிரி சமாளிச்சு பேசுறது அவங்கிட்ட கிடையாது. முடியாதுன்னா முடியாது, இருக்குன்னா இருக்கு. இதான் பொண்ணு தர. உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான். உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்திருக்கான். அவன் என்னைக்கு சொன்ன சொல்லுல இருந்து பின்வாங்க மாட்டான். அந்த நம்பிக்கை உனக்கு வரட்டும். தெரியுது நீ பயப்படுறனே. அவன் உன்கிட்ட காதல் சொன்னதுக்கு முன்னாடியே உன்னை அலசி ஆராய்ஞ்சிருப்பான். அவன் என்னைக்காவது உன் பழைய வாழ்க்கை பத்தி கேட்டிருக்கானா என்ன? பேசக்கூட மாட்டாங்க. இப்ப இல்ல, உனக்கு 100 வயசானாலும் அவன் கேட்க மாட்டான். அதுதான் பொண்ணு தர. இங்க பாரு, வீணா குழம்பிக்கிட்டு இருக்காத. அவனுக்காக காத்துரு, அதுவும் ஒரு சுகம்தான். பிடிச்சவங்களுக்காக காத்துரு. அந்த காத்திருக்கிற வழிய சுகமா அனுபவி. அதை விட்டுட்டு குழம்பிட்டு இருக்காத. ஐயாத்த, எனக்கு பிரச்சனை இல்ல. அப்பாதான் ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்காரு. அவர் பேச்சு எதுவுமே சரியா இல்ல. கஜேந்திரன் தானே, நான் பாத்துக்கிறேன். நீ டென்ஷன் எடுக்காத. அவருக்கு பயம் வந்துட்டு தன்ன மாதிரி தன் பொண்ணு வாழ்க்கையும் வந்துருமோன்னு பயப்படுறாரு. உங்க அப்பா செஞ்ச தப்ப பொண்ணு தர செய்ய மாட்டான். அத்தை, ஒண்ணு பண்ணலாம். அப்பாவை பார்த்தாங்கல்ல, அந்த ஃபேமிலி போய் நம்ம பார்த்தா என்ன? ஏன் தாயி, இருக்கிற பிரச்சனை காணாதுன்னு இது வேறயா? வேண்டாம், ஆளை விட்டு. ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை. உனக்கே இவ்வளவு ஆர்வம் இல்ல? அவங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசையா இருக்கு. அதான். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கான். உன் சொத்துல பங்கு கொடுத்துருவியா? என்னத்த சொல்றீங்க? சும்மா சொன்னேன், எனக்கு தெரியாது. இங்க இப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் எனக்கு வேண்டாம், ஆளை விட்டு. சரி, அவங்க எந்த ஊர்னு மட்டுமா சொல்லுங்களா? எனக்கே 1 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். நானும் மாமியாரும் பேங்குக்கு போயிருந்தோம். அப்போ அவங்க வந்திருந்தாங்க. அவங்க ஃபேமிலில எப்படி தெரியாது. மாமியார் எப்படி இருக்குன்னு கேட்டாவ. இருக்க சாவதுக்கு இல்லாம இருக்கேன்னு சொன்னாவ. நான் யாரோ நினைச்சு இருந்துட்டேன். போற வழியில தான் மாமியார் சொன்னாவ. பாவம் நல்ல புள்ள. கஜேந்திரனுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தா, கஜேந்திரனுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருந்தா. இவன் பார்த்த பார்வை கடைசியில அந்த புள்ளைய வேற இடத்துல கட்டி கொடுக்க நிலைமை ஆயி போச்சுது. அவசரமா ஒண்ணுக்கு இல்லாத பையனுக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. பாவம் பூ கட்டி பழச்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னாவ. அப்ப அவங்களுக்கு குடும்பம்லாம் இருக்குன்னு தெரியாதா?
நான் விட்டுட்டேன். இப்படி 2 வருஷம் கழிச்சு நீ என்கிட்ட கேள்வி கேட்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் கேட்டு வச்சிருந்திருப்பேன். இன்னொன்னு எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல அதிக கேள்வி கேட்க தெரியாது. அதுக்கு செம்பவழி தமிழ் தான். அப்ப அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. மாமியார் நேத்து சொன்னாவல அப்பதான் தெரியும். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க. உங்களுக்கு தான் ஒளிவு மறைவே கிடையாது. நீங்க தான் சொல்லிருப்பீங்களா அத்தை கிட்ட? இதெல்லாம் நான் பேசல. என்கிட்ட தமிழ் கேட்கல, நான் சொல்லல. போங்க அத்தை. சரி, விக்கி கிட்ட கேளு, அவன் சொல்லுவான். அவனுக்கும் தெரியாதான். அவனுக்கே நேத்து தான் தெரியுமா. அதையும் கேட்டுட்டியா? சரி, எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாத விஷயத்துல ஆராய்ச்சி பண்ணாத. அது உனக்கு தான் பிரச்சனையா வந்து நிக்கும். சொல்லிட்டேன், பாத்துக்க. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். உன் வாழ்க்கைக்கு எதுவும் உல வச்சிடாம பாத்துக்க. இங்க பாரு, தூரத்துல இருக்கும்போது ஆர்வமா இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அதுக்கு விட என்னன்னு தெரியணும். அது யாரு என்னங்கிற ஆர்வம் அதிகமா இருக்கும். ஆனா உள்ள போயிட்டோம், ஏண்டா உள்ள வந்தோம், ஏண்டா கண்டுபிடிச்சோம், ஏண்டா இவங்கள தெரிஞ்சுக்கிட்டோங்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளிரும். பாத்துக்க. அனுபவத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன், பாத்துக்க. போங்கட்ட. அவங்க யாரு, அவங்க குடும்பத்துல யார் யார் இருக்கா எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்க போறேன். நான் கண்டுபிடிக்க போறேன்.